இன்னும் நல்லா அதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நம்ம என்ன எண்ணத்துல பண்றோம்னு தெரியும். நம்ம நல்ல எண்ணத்துல பண்றோம். அது என்னன்னா, இவன் பண்றாங்கிற மேட்டர் இல்ல. இவன்லாம் பண்றானே அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கு. நம்ம ரொம்ப அடிமட்டத்துலேருந்து வந்து பண்றதுனால, ஸோ அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். 98% அப்படி இருந்தா 2% அப்படி இருக்க தான் செய்யும். ஸோ அவங்களுக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பல. மக்களே மக்களுக்கு சொல்லிடுறாங்க. நான் 98% மக்களை தான் நான் கான்சன்ட்ரேட் பண்றேன். ஸோ அவங்க தான் என்னுடைய பூஸ்ட். சார் சார் காஞ்சனா 4 லாரன்ஸ் அண்ணன் பண்றாங்க சார். ஸோ அது லாரன்ஸ் அண்ணனுடைய படம். அது அண்ணன் தான் சொல்லணும். ஸோ அதில் எனக்கு தெரியல சார். சார் ஆமாம் சார், அண்ணனுடைய இதில் சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார். நான் தேட்டர் டிக்கெட் ஃபஸ்ட்டாக வருவேன் சார். இல்லை சார், இல்லை அண்ணன் இல்லை சார், ஆக்சுவலாக ரீச்சுக்காக பண்ணல சார். அது மூலியமாக ஹெல்ப் கேட்டு வரவங்க வந்து இப்போ நிறைய வெவ்வேறு ஊர்லேருந்துலாம் வராங்க சார் நம்மக்கிட்ட. நான் தனியாக தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது லாரன்ஸ் அண்ணன் வந்து இந்த பார்த்துட்டு ஓகே நீ நல்லா பண்ணுற அப்படின்னு ஒரு ஸ்கூல் டாய்லெட் விஷயமா நான் போய் பார்க்க போயிருந்தேன். அவங்க தான் கேட்டிருந்தாங்க என்கிட்ட. முதல்ல நான் இது வரைக்கும் காசு யார்ட்டையும் வாங்கி பண்ணதே கிடையாது. இப்போ கூட நான் ஒரு சமீபமாக லாரன்ஸ் அண்ணன் கூட சேர்ந்து பண்ணுறது கூட நான் 50% அண்ணன் 50% ஷேர் பண்ணி தான் பண்ணுறோம். அப்போ ஒரு வாட்டி ஒரு ஸ்கூல் நம்ம திருவண்ணாமலை கிட்ட ஒரு ஸ்கூலுடைய டாய்லெட் வந்து ரொம்ப சீரமைச்சு பக்காவாக பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அதோடைய பட்ஜெட் வந்து 17 லட்ச ரூபா வந்துச்சு காங்கிரீட்டாக பண்ணும்போது. அது ஷீட்டில் பண்ணால் ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 5 லட்ச ரூபா வச்சிருந்தேன். அப்போ லாரன்ஸ் அண்ணன் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னாங்க, உன்னால் ஏதாவது முடியல அப்படின்னா என்கிட்ட வந்து கேளு அப்படின்னாங்க. அப்போ நான் அண்ணன்கிட்ட போய் அண்ணா ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, 3 லட்ச ரூபா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, டேய் இல்லை நீ முதல்ல என்கிட்ட கேட்டதே கிடையாது, ஒரு ஸ்கூலுக்காக கேட்குறேன், இந்த விஷயம் மட்டும் நானே ஃபுல்லாக எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஆரம்பிச்சது தான். மற்றபடி தனியாகவும் பண்ணுவேன், அண்ணன் கூடயே சேர்ந்து பண்ணுவேன். ஏன்னா அண்ணனும் இப்போ ரொம்ப பிஸியில் இருக்காங்க. நிறைய இப்போ டிராக்டர்லாம் 10 டிராக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது முடியாததுன்னா சேர்ந்து பண்ணுவோம். நான் தனியாகவும் பண்ணுறேன். எல்லாமே மாற்றம் தானே. மாற்றம் தான். ஆமாம். ஒருத்தர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தரால் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, நாங்கள் ஃபீஸ் கொடுத்து கட்டி அந்த காலேஜில் படிக்க வச்சா அதே அந்த பொண்ணுக்கு மாற்றம் இல்லை. அவ்வளோதானே. நான் ரொம்ப அப்படிதான் நான் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக எல்லாம் ரீச் பண்ணி தான் இருக்கேன். என்னோட ட்ரீமே தானே. என்னோட ட்ரீமே தான் 3 வேளை சாப்பிட்டா போதும் தான் என்னோட ட்ரீமே. அது சாப்பிட்றேன், பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறேன், இதுவே எனக்கு பெரிய ட்ரீம் தான். அதெல்லாம் ஒன்று நான் சந்தோஷத்தை சேர்த்துக்கிறேன். கடவுள் கொடுப்பாரு. ஓ கரெக்டாக கேட்டிங்க பார்த்தீங்களா. அதனால தானே லைவில் பொண்டாட்டியே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே சந்தோஷமாக இருக்குண்ணே. அதாவது 2 சைடு லவ் 1 சைடு லவ்வை தாண்டி இது வந்து ஒரு மக்கள் லவ்வாக இருக்குது, நல்லா இருக்குது. இல்லை எனக்கு வந்து அதனால தான் எனக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்குது. முன்னெல்லாம் வந்து சம்பாதிக்கிறது ஹெல்ப் பண்ணேன். இப்போ ஹெல்ப் பண்ணுங்கிறது நிறைய சம்பாதிக்கணும்னு தோணுது. ஏன்னா அவ்வளோ குழந்தைங்க வந்து ஹார்ட் ஆப்ரேஷனு, அது இல்லாமல் நிறைய நமக்கு நம்மளே ஒரு ஆள் அமைச்சு மனுலாம் கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு நிறைய சம்பாதிக்கணும், இவ்வளோ காசுனா நம்ம இவ்வளோ செய்யலாமே அப்படின்னு தோணுது. இல்லைண்ணே, இப்போ வெளியில் நிறைய ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேண்ணே. ஸோ என்னன்னா நிறைய வெளியில் ஷோ பண்ணுறதுனால அங்கே பண்ண முடியல. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ஷோ பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு இன்னும் நிறையா வெளில பண்ணுறதுனால தான் அப்படி. மற்றபடி இல்லை, இப்போ விஜய் டிவி தான் நமக்கு எல்லாமே. அண்ணா எனக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுண்ணா. அண்ணா இங்கே பார்த்து தான் வாய்ப்பு கொடுக்காம போயிட போகிறாங்க. அப்படிலாம் விஜய் டிவி தானே வாய்ப்பு தராங்க. அண்ணா ஐயோ அப்படி எனக்கு தெரியலண்ணே. அண்ணா நீங்கள் எந்த பக்கம் இருக்கீங்க? ஆனால் நீங்கள் வந்ததுலேருந்து கான்ட்ரவர்சியாக கேட்குறீங்க, பயமாக இருக்குண்ணே. நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தத்தி தடு மாதிரி வர கோத்து விட்டுருந்தீங்கன்னா பயமாக இருக்குண்ணே எனக்கு.